வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாண்டியன் ஸ்டோர் அழகே அழகு சங்கமத்தில் யார் குழம்பினாங்களோ இல்லையோ, நான் ரொம்பவே குழப்பி உங்களையும் கொஞ்சம் குழப்பிட்டேன். தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இதுதான் அதுன்னு நினச்சி நான் அழகே அழகோட 30th ஏப்ரல் சீரியலை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ரீயூனியனுக்கு அப்புறம் வரக்கூடிய இன்னைய எபிசோட போடுறேன். இந்த குழப்பத்துக்கு தயவு செய்து மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். மீனாவோட அம்மா அவங்களோட அண்ணன் பாக்யராஜோட அப்பாவுக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லுமா சாந்தி, எப்படி இருக்க அப்படின்னு இவரும் கேட்க, நல்லா இருக்கேன்னு. அண்ணே, என்னோட பொண்ணு மீனா, அவளோட ஓரக்கத்தி, அவங்க மாமியார் 3 பேரும் சென்னைக்கு வேலையா வர்றாங்க. அவங்கள நான் வெளியே தங்க வேணாம், உங்க வீட்டுல தங்கிக்கலான்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்ல அப்படின்னு அவங்க கேட்க, அவரு உடனே, ஏமா இதெல்லாம் கேட்கணுமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ அனுப்பி விடுமா, நான் பாத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்றாரு. அவரு போனை வைக்க அவரோட ஒய்ஃபும், ஏங்க யாருங்க போன்ல அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, என்னோட தங்கச்சி தான், அவரோட பொண்ணு மீனாவும் அவங்க புகுந்த வீட்டுல இருந்து இன்னும் 2 பேரும் வர்றாங்களாம் அப்படின்னு சொல்ல, எங்க அந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணு மீனாவான்னு கேக்குறாங்க அவங்க ஒய்ஃப். ஆமா அப்படின்னு இவர் சொல்ல, ஓ அவங்க கூட இவங்க சேர்ந்துக்கிட்டாங்களா, பொண்ணு சேர்த்துக்கிட்டாங்களான்னு கேட்க, அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடியே சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாரு இவரு. என்னவான்னு கேட்க, அவங்க இங்க வந்து ஒரு 4-5 நாள் தங்கறதுக்காக கேட்டிருக்காங்கன்றாரு அவங்க வீட்டுக்காரரு. ஓ அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்க, உடனே இவரு கிச்சன்ல இருக்க மலரை கூப்பிடுறாரு. மலரும் வர்றாங்க. மலரு, என்னோட தங்கச்சி மக, அவங்களோட ஓரக்கத்தி, அவங்க மாமியார் 3 பேரும் வர்றாங்க. அவங்களுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணிடு, அவங்க தங்கறதுக்கு ரூமை ரெடி பண்ணிடு, என் தங்கச்சியோட சம்பந்திய நல்லபடியா கவனிச்சுக்கணும், அவங்க மனசு கொணிடக்கூடாது அப்படின்னு அவர் ஆர்டர் போட, சரிங்க மாமான்றாங்க மலர். அவங்க கிச்சனுக்குள்ள போக மறுபடியும் மலர்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்க மாமா அப்படின்னு வந்து நிக்க, அந்த ரிமோட்டை எடுத்து கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. ரிமோட்டை எடுத்து கொடுத்துட்டு உள்ளர போறாங்க மலர். அவங்க கிச்சனுக்குள்ள நுழைஞ்சோடனே மறுபடியும் மலர் அப்படின்னு அலறாரு இவரு. சொல்லுங்க மாமான்னு வந்து நிக்க, அந்த ஃபேனை போட்டு விட்டுட்டு போங்கிறாரு. அவங்க ஃபேன் போட்டு விட்டுட்டு போக அடுத்து உடனே அவங்க கிச்சனுக்கு போனதும் மலர்ங்கிறாரு. அவங்க வந்து நிக்க, தண்ணி கொண்டு வந்தாரு. இவரு காண்டாமிருக மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்க, பக்கத்துல நீர் யானை மாதிரி அவங்க ஒய்ஃப் உட்கார்ந்துருக்காங்க. முடியாம கட்டிலோட படுத்திருந்தா கூட பரவாயில்ல, நல்லா நடக்கிறாங்க போறாங்க. பொழுதுனைக்கு அரவ மிஷின் மாதிரி கிச்சன்ல போய் எதையாவது எடுத்து தின்னுகிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு செம்பு தண்ணி கூட கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுல வேற புருஷனை விட்டு 1 இன்ச்சு கூட நகரவும் மாட்டாங்க. மலர் தண்ணியை கொடுத்து கிச்சனுக்கு போக, மலரு இங்க வான்னு அவங்க மாமனார் கூப்பிடுறாரு. மலர் வந்து நிக்க அடுத்த வேலையை சொல்றாரு. அதாங்க மொபைல் எடுத்து சார்ஜில் போடுற வேலைய. மலர் அதையும் போட்டுட்டு போக மதிக்கு கோவம் வந்துருது. ஏங்க இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்க பாத்துக்க கூடாதா அப்படின்னு வந்து கேட்க, அவரு முறைக்கிறாரு. ஏண்டி வேலை சொன்னவளே சும்மா இருக்கிறா, உனக்கு என்ன வந்துச்சுன்னு அவங்க மாமியார் கேட்க, காண்டாமிருக மாமனார் உடனே செம்பு படார்னு தட்டி விட்டுட்டு கோவமா அங்கிருந்து போறாரு. ஏண்டி காலையில கோவமா போன மனுஷன் இப்பதான் வந்தாரு, அதுக்குள்ள அவரை கோவப்படுத்திட்டியா, அவர் எப்பவும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாரு, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு மதிய வான் பண்றாங்க அவங்க மாமியார். ஏன் மதி, நீ பாட்டுக்கு பேசாம இருந்திருக்கலாம்லன்னு மலர் கேட்க, ஏங்க இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் இவங்க செஞ்சுக்க கூடாதா, இதுக்காக நீங்க கிச்சன்ல இருந்து வர்ற நேரத்துக்குள்ளேயே இதை செஞ்சிட முடியுமே அப்படின்னு மதி கேட்க, அதெல்லாம் கூட செஞ்சிடலாம் மதி, ஆனா இப்ப இந்த தண்ணியை துடைக்கிறதா ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி மலர் அதை துடைக்கிறாங்க. பாவம், நைட்டு இந்த கலவரமெல்லாம் நடந்து முடிச்சிருக்கு. காலையில நேரமே எழுந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மலர். மாமனாருக்கும் மாமியாருக்கும் 1/2 லிட்டர் அளவு டம்ளரை கொண்டு வந்து கொடுக்க அதுங்க முகத்துல கமுத்துக்கிட்டு இருக்குதுங்க. பாக்யராஜும் நேரமே எழுந்து ஹாலுக்கு வர்றாரு. என்ன கிளம்பிட்டியான்றாரு அவங்க அப்பா. கிளம்பிட்டேன்ப்பான்னு சொல்ல, எதுல போறேன்னு கேக்குறாரு அவரு. டாக்ஸி சொல்லியிருக்கேன்ப்பா, வந்துருச்சு, வெளியே தான் நிக்குதுங்கிறாரு பாக்யராஜ். அப்போ மலர் அங்க வந்து காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. இல்ல மலரு, டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நான் வந்து குடிச்சுக்கிறேங்கிறாரு அவரு. மீனாவோட நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட, அவங்க அப்பா கேக்குறாரு. இருக்குப்பா, நைட்டு கிளம்பும் போதே மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, வண்டி வர்றதுக்கு முன்னாடியே போயிடுவியா அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. போயிடுவேன்ப்பா, இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு அவங்க அப்பா. மீனாவோட மாமியார்லாம் வர்றாங்கடா, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நான் பாத்துக்கிறேம்மாங்கிறாரு பாக்யராஜ். வரேன்ப்பா, வரேம்மா, வரேன் மலர் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க கூட நேரம் இல்லாம போறாரு. அவரை இவ்வளோ நேரம் நிக்க வச்சு கதை பேசின நேரத்துக்கு காஃபியாவது குடிக்க விட்டுருந்துருக்கலாம் இதுங்க ரெண்டும். மலர் போயிட்டு இருக்க பாக்யராஜை பார்த்துட்டு இருக்க, 3 பேருக்கும் எக்ஸ்ட்ரா சமைக்கணும், புரிஞ்சது இல்ல,
அப்படின்னு அவங்க மாமனார் கேக்குறாரு. சரிங்க மாமான்றாங்க மலர். வந்தவங்க ஊருக்கு கிளம்பி போற வரைக்கும் முகம் கோணாம கவனிச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, நான் கவனிச்சுக்கிறேங்கிறாங்க மலர். சரி, நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் எழுந்திருக்க போக, எல்லாரும் வர்றதுக்குள்ள வந்துருவீங்கல்ல அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்க, ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன். ஆமா, எங்க உன் மருமகளை காணோம் அப்படின்னு கேக்குறாரு காண்டாமிருகம். ஓ, நிக்கிறாளே அப்படின்னு மலர அவங்க மாமியார் காமிக்க, சின்ன மருமகளை கேட்டேன், சீக்கிரமாவே எந்திரிச்சு சாக்கிங் போயிட்டாலோ அப்படின்னு கேக்குறாரு பெரியவரு. இல்ல மாமா, இன்னும் போகலன்றாங்க மலர். ஏவா, ஜாகிங் போறத வழக்கமா வச்சிருந்தா தினமும் போவா, சும்மா வீம்புக்கு போனா இப்படிதான், ஒரு நாள் போவா அப்புறம் இன்னொரு நாள் போக மாட்டா. இதெல்லாம் சொன்னா பிடிக்காது. நாம கேட்டா ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு காண்டாமிருகம் எழுந்து போறாரு. பால் எல்லாம் வழக்கமா வாங்குறத விட அதிகமா வாங்கிட்டல அப்படின்னு அவங்க மாமியார் கேட்க, வாங்கிட்டேங்கிறாங்க. கேஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க, ஒரு சிலிண்டர் பாதி இருக்கு, இன்னொரு சிலிண்டர் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்கும் போதே மதி எழுந்து வர்றாங்க. அவங்க ஜாகிங் ட்ரெஸ்ல வராம குளிச்சுட்டு சுடிதார் போட்டுட்டு வர்றாங்க. உனக்கு 100 வயசு, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்ல, பதில் சொல்லாம மலர பாக்குறாங்க மதி. நிக்கிற மதியை ஏற இறங்க பார்த்துட்டு, என்ன அதிசயமா இருக்கு, சுடிதார் போட்டிருக்கிற, இத போட்டுக்கிட்டா ஓட போற அப்படின்னு அவங்க மாமியார் கேட்க, அப்பவும் மதி எந்த பதிலும் சொல்லல. பரவாயில்ல, இந்த அளவுக்காச்சும் யோசிக்க தொடங்கி இருக்கே அப்படின்னு அது பேசிக்கிட்டே போக, நான் இன்னைக்கு ஜாகிங் போகலன்றாங்க மதி. ஜாகிங் போகலையா அப்படின்னு நக்கலா கேக்குறவங்க, உங்க மாமா சொன்னது கரெக்டு தான், இவ வீம்புக்கு ஓட போறவ தானே அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லிட்டு இருக்க, நீ தவக்கல மாதிரி கத்திக்கிட்டே கட, யாரு கேர் பண்ண போறா அப்படின்னு மதி உள்ளர போறாங்க. போற மதிய பார்த்துட்டு, ஏதாவது கேட்டா பதில் சொல்றாளா பாத்தியா அப்படின்னு மலர்கிட்ட நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க. மலரும் உள்ளர போறாங்க. உள்ளர வந்த மதி கிச்சனை பார்த்துட்டு, இதெல்லாம் எப்ப பண்ணுனீங்கன்னு கேட்க, இப்பதான்றாங்க மலர். சரி, நான் என்ன பண்ணட்டும்னு மதி கேக்குறாங்க. நீ ஏன் ஜாகிங் போகலன்னு மலர் கேட்க, கெஸ்ட் எல்லாம் வர்றாங்க, நானும் போயிட்டா நீங்க எப்படி தனியா மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க மதி. அதான் ஒரு ஹெல்ப்புக்கு கூட இருக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு மதி சொல்ல, 3 பேர் தானே எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ இப்ப கிளம்புன்றாங்க மலர். சரி, இப்ப மீனாவுக்கும் மலருக்கும் டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறவங்க ஒரே ஆர்டிஸ்ட் தான். இப்ப மீனா இந்த வீட்டுக்கு வர்றாங்க, அப்ப 2 பேரும் ஒரே வாய்ஸ்ல எதிரெதிரில் நின்று பேசிக்குவாங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பண்றேன்றாங்க மதி. நீ போ மதின்றாங்க மலர். இருக்கட்டுங்க, கேரட் கட் பண்ணவான்னு கேக்குறாங்க மதி. சரி பண்ணுன்றாங்க மலரும். மதி போய் உட்காந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சரி, நான் உனக்கு காஃபி போட்டு தருவான்னு மலர் கேட்க, மதி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீ தான் காஃபி குடிக்க மாட்டல்ல, சரி வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கவனிக்கிறது இருக்கட்டுங்க, 2 பேருமா சேர்ந்து வர்றவங்கள கவனிக்கலாம் அப்படின்னு மதி கேட்க, சரின்னு தலையாட்டுறாங்க மலர். மலர் அடுப்ப கான்ட்ராக்ட் எடுத்துக்க, இவங்க கத்தியையும் வெஜிடபிள்ஸையும் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க. பாக்யராஜ் அவங்கள ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. வாங்க, ரொம்ப அலைஞ்சிட்டீங்களோ அப்படின்னு ஒரு பைய வாங்கிட்டே கேக்குறாரு. அப்போ மீனா, அத்தை தான் ரொம்ப பாவம், ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க, சென்னை வெயில் தாங்க முடியலப்பா, வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பேக்க கூட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு மீனா பேக்கையும் வாங்குறாரு பாக்யராஜ். 4 பேரும் கார் கிட்ட வர்றாங்க. பின்னாடி டிக்கில லக்கேஜஸ் வைக்கிறாங்க. 4 பேரும் ஏறிக்க கார் கிளம்புது. கோமதியும் ராஜியும் வெளியே பார்த்து ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்காங்க. மீனா, நேரா வீட்டுக்கு போலாமா இல்ல வழியில எங்கேயாவது நிறுத்தி டீ காஃபி குடிச்சிட்டு போலாமான்னு பாக்யராஜ் கேக்குறாரு. வேண்டாம் வேண்டாம், வீட்டுக்கே போயிடலான்றாங்க கோமதி. சரிங்கன்றாரு பாக்யராஜ். அண்ணே, வீட்டுக்கே போயிருங்க அண்ணே அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, டிரைவர் ஓட்டுறாரு. கார்ல ஏறினோடனே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைச்சேன், இவங்க தான் என்னோட அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, அம்மா வணக்கம் பண்றாரு பாக்யராஜ். வணக்கம் வணக்கம் தம்பி அப்படின்னு கொஞ்சம் டைட்டா உட்கார்ந்துருக்க கோமதி வணக்கத்தை போடுறாங்க. இவர் ராஜி, என்னோட கோ சிஸ்டருங்கிறாங்க மீனா. இவரு என் பாக்யராஜ் அண்ணா அப்படின்னு மீனா சொல்ல, ஹாய் நாங்கிறாங்க ராஜியும். ஹாய்ப்பா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. மலரணி எப்படி இருக்காங்க தான் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. வரியில இது எங்க பாக்யராஜ் அண்ணான்னு சொல்லிட்டு இப்ப அத்தான்னு சொல்றது என்ன முறைன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்காப்பா அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ராகவி அப்படிங்கிறாங்க மீனா. அவளுக்கு என்ன, அவளும் நல்லா இருக்கான்றாரு அவரு. மீனாவும் சரின்னு தலையாட்டிக்கிறாங்க. கோமதி குழப்பமா பார்க்க, மலரணி இவரோட ஒய்ஃபுங்கிறாங்க மீனா. ஓ, புரிஞ்சுதுன்றாங்க கோமதி. ஏன்பா நீ என்னப்பா பண்ற அப்படின்னு கோமதி கேட்க, நான் பேங்க்ல வேலை பாக்குறேங்கிறாரு பாக்யராஜ். உடனே கோமதி கண்களை விரிச்சு, பேங்க்லயா, கவர்மெண்டான்னு கேக்குறாங்க. கவர்மெண்ட் தாங்கிறாரு அவரு. உடனே கோமதி அடேங்கப்பாங்கிற மாதிரி,
ராஜியும் மீனாவையும் பாக்குறாங்க. மீனா, உனக்கு எப்படி வேலை போகுதுன்னு பாக்யராஜ் கேட்க, நல்லா போகுது அத்தாங்கிறாங்க. செந்தில் எப்படி இருக்காப்லன்னு கேட்க, சூப்பரா இருக்காகன்றாங்க மீனா. அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லன்னு சொல்ல, அவருக்கு லீவு கிடைக்கலத்தான் அப்படிங்கிறாங்க மீனா. அவர் தான் என்ன பார்க்கவே இல்லைங்கிறாரு பாக்யராஜ். அவங்கள பார்க்கணும்னா நீங்க குன்னக்குடிக்கு தான் வரணும். ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகும்போது கூட்டிட்டு போய் இவர் தான் என் புருஷன், இவர் தான் என் புருஷன்னு காட்டவா முடியும் அப்படின்னு மீனா கேட்க, பாக்யராஜ் சிரிக்கிறாரு. ஐயோ ஏண்டி வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா உன் புருஷன் புராணத்தை அப்படின்னு கோமதி கேட்க சிரிக்கிறாங்க மீனா. மீனா துடுக்கா பேசலன்னா தான் அதிசயங்கிறாரு பாக்யராஜ். அது என்னமோ கரெக்டு தான்ப்பா அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாருமே சிரிப்போட உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கோமதியோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு, உன் மாமா தாண்டி அப்படிங்கிறவங்க கால் அட்டன் பண்ணி ஹலோங்கிறாங்க. கோமதி அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள, வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க கோமதி. போயிட்டு வந்துட்டேங்கிறாரு அவரு. அடுத்து உடனே, காஃபி டீ ஏதாவது குடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, குடிச்சிட்டேன். அப்புறம் நானு அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல வர, அரசி எழுந்துட்டாலா இல்லையாங்கிறாங்க கோமதி. ஐயய்ய ஏண்டி இப்படி இருக்கிற? நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணா பேசவே விடமாட்டிய, என்ன மூச்சுடாம நீயா பேசிக்கிட்டு இருக்கிற? உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறவன்னு சலிச்சுக்கிறாரு பாண்டியன். சரி 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 கேளுங்கன்றாங்க கோமதி. என்ன சொல்ல வரேன்னு கேளுடி அப்படிங்கிற பாண்டியன் கெக்கே பிக்கேன்னு சிரிச்சுட்டு, சரி நல்லபடியா சென்னைக்கு போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, வந்து சேர்ந்துட்டோங்கன்றாங்க கோமதி. சந்தோஷம். ஏண்டி போன உன்ன ஒரு எட்டு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். ஏங்க பஸ்ஸில் இருந்து இறங்கணும். மீனாவோட மாமா பையன் அந்த தம்பி தாங்க எங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கு. இப்பதான் நாங்க கார்ல ஏறி உட்கார்ந்தோம், அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க. ஓ, வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களோன்னு கேட்குறாரு அவரு. ஆமாங்கன்றாங்க கோமதி. அப்புறம் கோமதி, சென்னையில வெயிலெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு பாண்டியன். வெயில் அப்படின்னு வெளியே பார்க்குற கோமதி, இன்னும் தெரியல, இப்பதானே வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சென்னையில பயங்கரமான வெயில்னு போட்டிருந்தாங்க, அதான் கேட்டேங்கிறாரு அவரு. நம்ம ஊர்ல மட்டும் என்ன பனியா பெய்யுது? எல்லா ஊர்லயும் வெயில் தாங்கன்றாங்க கோமதி. உடனே கோமதி, ஏங்க காலையில என்ன சாப்பிட போறீங்க அப்படின்னு கேட்க, ஏய் சாப்பாட்டு விஷயம் வீட்டு விஷயம் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. போன இடத்துல சும்மா எங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காம நிம்மதியா இருந்துட்டு வர்ற வழிய பாருங்கிறாரு. சரிங்க சரிங்க சரிங்க, பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு கோமதி சொல்ல, சரி சரிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அவர் போனை வச்சிடுறாரு. ஒரு வழியா கோமதி போனை வைக்க, அத்தை வச்சிட்டீங்களா, மாமா என்ன சொன்னாரு அப்படின்னு ராஜு வேற கேக்குறாங்க. இறங்குனது ஏன் போன் பண்ணலன்னு கேக்குறாரு. பதில் சொன்னேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ரெண்டு பேரும் சரின்னு தலையாடுறாங்க. ஏன்பா இங்க இருந்து வீடு எவ்வளவு தூரம் அப்படின்னு கோமதி கேட்க, ஒரு அரை மணி நேரத்துல போயிடலாமா அப்படிங்கிறாரு பாக்யராஜ். ஓ சரி 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 அப்படின்னு கோமதி தலையாட்டுறாங்க. உடனே மீனா ராஜுகிட்ட திரும்பி, நீ அமைதியாவே வர்றன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லக்கான்னு ராஜு சொல்ல, ஏதாவது புதிய இடத்த பார்த்தா கொஞ்ச நேரம் இப்படிதான் இருப்பா, அப்புறம் வாய் நோகாம பேசிக்கிட்டே இருப்பா, அது உனக்கு தெரியாதான்னு கோமதி கேட்க, அத்தை சும்மா இருங்க அப்படின்னு செல்லமா சினுங்கிறாங்க ராஜு. கோமதி வெளியே பார்த்துட்டு, ஏன்பா இந்த எல்ஐசி கட்டடம் பீச்சு இதெல்லாம் போற வழியிலேயே தெரியுமான்னு கேக்குறாங்க கோமதி. இல்லம்மா தெரியாது, அதுக்கு நம்ம இன்னொரு நாள் கூட போய்க்கலாம் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, சரிப்பான்றாங்க கோமதி. அப்புறம் அத்தா உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுதுன்றாங்க மீனா. அப்படியே போகுது மீனாங்கிறாரு அவரு. போகும் அப்படின்னு மீனா கிண்டல் பண்ண, பாக்யராஜ் பேச ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே போறாங்க. இந்த பக்கம் கோமதியும் ராஜியும் பேசிக்கிட்டே போறாங்க. இங்க பாண்டியன் வீட்டுல செந்தில் செஃபா மாறிட, கூட கதிரும் அரசியும் நிக்கிறாங்க. அவரு ஒரு குக்கரை இறக்கி வைக்க, அண்ணன் பின்றி என்னங்கிறாரு கதிர். அவரு அதுக்குள்ள இருந்து இட்லி தட்டுங்களை எடுக்க, அண்ணன் இருன்னு நான் வீடியோ எடுக்கிறேங்கிறாங்க அரசி. அவரும் இட்லி தட்டுங்களை ஒவ்வொன்றா வெளியே எடுத்துட்டு இருக்காரு. சூப்பர்லன்னு அண்ணன் சூப்பரா செய்துன்னு அரசி வீடியோ எடுக்கிறாங்க. அண்ணன் தொட்டுக்க என்ன பண்ணலான்னு கதிர் கேக்குறாரு. இட்லி மிளகா பொடி வச்சு சமாளிப்போங்கிறாரு செந்தில். ஐய எனக்கு இட்லி பொடி எல்லாம் பிடிக்காதுன்றாங்க அரசி. ஐய அப்பாவை கூட சமாளிச்சிடலாம் போல, இந்த பொடி மாசம் சமாளிக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கு அப்படிங்கிறாரு கதிர். தக்காளி சட்னியாவது பண்ணணும்னு அப்படின்னு அரசி சொல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டியா நீன்னு கேக்குறாரு கதிர். இர்ரா ஏய் தக்காளி சட்னி தானே பண்ணிருவோங்கிறாரு செந்தில். அரசி சந்தோஷமா சரின்னு தலையாட்ட, ஏய் அரசி தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுன்னு சொல்ல, அப்படின்னு அவங்க முகம் அப்படியே சுருண்டு போயிருது. அதையும் நான் தான் பண்ணணுமா அப்படின்னு அரசி கேட்க, இந்த அம்மா செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து வச்சிருக்காங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிற அப்படின்னு கதிர் சொல்றாரு. வாக்கப்பட்டு போற இடத்துல நான் தானே செய்யணும் அப்படின்னு அரசி சொல்ல,
இப்படி சொல்லி சொல்லி எல்லா வேலையில இருந்தும் எஸ்கேப் ஆயிடு அப்படின்னு கதிர் சொல்ல ஜாலியா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க அரசி. அண்ணே எத்தனை தக்காளி அப்படின்னு கதிர் கேட்க 3 தக்காளி 3 வெங்காயம் அப்படின்னு செந்தில் கரெக்டாவே சொல்லிடுறாரு. ஆபீசர் செந்தில் எப்ப அடுப்படி வேலையெல்லாம் கத்துக்கிட்டாருன்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அவரு ஸ்பூனை வச்சு இட்லி எல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே 3 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே வேலையை பாக்குறாங்க. அரசி வீடியோ எடுக்கிற வேலையை சிறப்பா பாக்குறாங்க. கதிர் சூப்பரா தக்காளியை சாப் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்க அரசி, சரி ஒரு இட்லி சட்னிக்கு இம்பட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் யார் கழுவுறதுன்னு கேக்குறாங்க. யோசிக்காம கதிர், அதெல்லாம் நீ தான் பண்ணணும்னு சொல்ல செந்தில ஆமான தலையாடுறாரு. நானா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க அரசி. நீ வேற எந்த வேலையுமே செய்யல, இதையாவது செய்யுங்கிறாரு செந்தில். சரி பண்ற அப்படின்னு அரசி சலிச்சுக்க. இந்த பக்கம் பாண்டியன் ரெடியாகி வர்றாரு. அங்க இருந்து சரவணன் வர்றாரு. அப்பா கிளம்பலாமாப்பான்னு சரவணன் கேட்க போலாம்டாங்கிறாரு அவரு. ஏலே நாம போற வழியிலேயே சாப்பிட்டுக்கலாம், மத்தவங்களுக்கு வெளியே வாங்கி கொடுத்துடலாங்கிறாரு பாண்டியன். சரிங்க பண்றாரு சரவணன். 2 பேரும் சரின்னு திரும்பலாங்க. கரெக்டா செந்தில் ஒரு ஹாட் பாக்ஸை தூக்கிட்டு வர்றாரு. அதில் ஒரு சட்னி குண்டாவை தூக்கிட்டு வர்றாரு. அரசி ஆளுக்கு முன்னாடி ஒரு தட்டை தூக்கிட்டு வர்றாங்க. வாங்க எல்லாரும் அப்படியே சாப்பிட்றலாங்கிறாரு செந்தில். கடையில இருந்து ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு சரவணன் கேட்கிறாரு. ஹலோ அண்ணே, கடையிலெல்லாம் ஒன்றும் வாங்கல, வீட்லயே சமைச்சதுங்கிறாரு செந்தில். பயங்கர அதிர்ச்சி ஆகுற சரவணன். என்னடா சொல்றேன்னு கேட்கிறாரு. அண்ணே ஆமாண்ணே, நாங்களே கஷ்டப்பட்டு எல்லாமே சமைச்சோம் அப்படிங்கிறாங்க அரசி. கஷ்டப்பட்டியா நீ அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க. பரவாயில்லையேங்கிறாரு சரவணன். உட்காருங்க அண்ணே அப்படிங்கிற அரசி எல்லாருக்கும் பிளேட் வைக்கிறாங்க. 4 பேரும் உட்கார செந்தில் இட்லி எடுத்து வைக்கிறாரு. அரசி சட்னி போட்டுட்டு இருக்காங்க. செந்தில் நீயே உட்கார்றா, எல்லாரும் ஒன்னாவே சேர்ந்து சாப்பிடலான்னு சரவணன் கூப்பிடுறாரு. இதோ வரேனே அப்படின்னு எல்லாருக்கும் இட்லி வச்சுட்டு செந்தில வந்து உட்கார்றாரு. அரசி இட்லி எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார, இன்னைக்கு அண்ணன் தான் மெயின் செஃப்ங்கிறாரு கதிர். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குங்கன்னு சொல்லுங்கன்றாரு அவரு. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரவணன் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு, டேய் செந்தில் ரொம்ப நல்லா இருக்குடான்றாரு. சும்மா சொல்லாதானே அப்படின்னு அவர் சொல்ல, டேய் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குடா அப்படிங்கிற சரவணன் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கதிர் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு, அண்ணே சட்னி நிஜமாவே சூப்பர்னேங்கிறாரு. கார சாரமா நல்லா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாரும் சிரிப்போட சாப்பிடுறாங்க. ஆனா பாண்டியன் எதுவும் சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க. அப்பா இட்லியும் சட்னி எப்படி இருக்குப்பாங்கிறாரு செந்தில். நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற பாண்டியன். ஏண்டா மீனா சொல்லி கொடுத்துச்சாக்குன்னு கேட்கிறாரு. அவளே ஒரு அரை மெண்டல், அவ எனக்கு சமைக்க சொல்லி தர்றாளாக்கும் அப்படின்னு செந்தில் தனக்கு தானே சொல்லிக்கிறாரு. அப்பா அப்படியாதான்ப்பா இருக்கும், எல்லாம் மீனாவோட ட்ரைனிங் தான் இல்லடா அப்படிங்கிறாரு சரவணன். மீனாவோட ட்ரைனிங் தான், சாப்பிடு அப்படின்னு செந்தில் ஒத்துக்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. இலை செந்தில், நம்ம கடையில 50 வருஷம் இருந்த கடை வேலையை எதையுமே கத்துக்கல நீ, ஆனா இப்ப பாத்தியாடா சரவணா, தனியா போன கொஞ்ச நாளிலேயே சமையல் பண்ண கத்துக்கிட்டான் பாரு. என்ன ஒண்ணு, எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லி கொடுக்குறவங்க சொல்லி கொடுத்தா கத்துக்குவாங்க போல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வாய்க்குள்ள இருக்க இட்லியை முழுங்கவும் முடியாம வெளியே துப்பவும் முடியாம சமாளிக்கிறாரு செந்தில். அண்ணன் கஷ்டப்படுறத பார்த்து சமாளிக்கிறதுக்கு கதிர் முன்னாடி வர்றாரு. அப்பா இன்னொரு இட்லி வச்சுக்கிறீங்களா? இருங்க நானே வைக்கிறேன், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு ஹாட் பாக்ஸ் எடுக்கிறாரு. அப்படியே எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்ல அவரும் ஒரு இட்லி எடுத்துக்கிறாரு. செந்தில மீனாவும் சேர்ந்து ஹாட் பாக்ஸ் இந்த பக்கம் வாங்கி வைக்கிறாங்க. அடுத்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு, செந்தில் நிஜமாவே நல்லா இருக்குடாங்கிறாரு பாண்டியன். செந்தில இப்போ உண்மையான சந்தோஷத்தோட சரிங்கப்பான்னு தலையாட்டிட்டு கதிரையும் அரசியையும் பாக்குறாரு. ஏன்பா அரசி, நாங்க எல்லாரும் போனதும் நீ வீட்டுல ஒத்தையிலியா இருப்பேன்னு கேக்குறாரு பாண்டியன். இருந்துருவேன்ப்பா அப்படின்னு அரசி சொல்ல, அப்பா எதிரில் குமார் இருக்கான்ப்பா, அரசி தனியா இருக்குன்னு தெரிஞ்சா வேணும்னே வம்பிழுப்பான்ப்பா, நம்ம அரசிய கடைக்கு கூட்டிட்டு போயிடலாம்ப்பாங்கிறாரு சரவணன். கடைக்கா? கடையில எனக்கு போர் அடிக்கும்பா, நான் வரலங்கிறாங்க அரசி. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, பேசாம என் கூட டிராவல்ஸ் வந்துடுங்கிறாரு கதிர். அங்க வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு அரசி கேட்க, இங்க இருந்து மட்டும் என்ன செய்ய போற, சும்மா தானே இருக்க போற, அதே மாதிரி அங்க வந்து சும்மா இருங்கிறாரு கதிர். இல்லனா ஏதாச்சும் வேலை செய்ய, அதுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, அப்ப நான் வர்றேங்கிறாங்க அரசி. கடைக்கு போனா அதெல்லாம் கிடைக்காதுல்ல அப்படின்னு அரசி டக்குன்னு சொல்லிட பாண்டியன் அப்படியே பாக்குறாரு. ஐயோ வாய விட்டுட்டோமான அரசி பட்டுன்னு நாக்கு கடிச்சுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாண்டியன் அப்புறம் போறப்ப வீட்டை நல்லா பூட்டிட்டு போங்கன்றாரு. அதுலயும் முக்கியமா கொல்லப்புறத்து கதவை பூட்டிட்டு கேஸ மறக்காம ஆஃப் பண்ணிட்டு போங்கன்றாரு பாண்டியன். அப்படின்னு அரசியும் கதிரும் தலையாட்டிட்டு இருக்க, அரசி முடிஞ்சா அதையும் வீடியோ எடுத்து வச்சுக்கன்றாரு பாண்டியன். அப்புறம் உங்க அம்மா போன் பண்ணி கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா, போனை போட்டு அந்த வேலையை செஞ்சியா இந்த வேலையை செஞ்சியா
அதை கேட்டியா இதை கேட்டியான்னு 150 கேள்வி கேட்பா. அதெல்லாம் பண்ணியாச்சுன்னு நாம சொன்னா கூட அவன் நம்ம பேச்ச நம்ப மாட்டா. எதுக்கும் நாம ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்க, அதை பார்த்துட்டாவது அவ அமைதியா இருப்பாள்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அரசி. அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்காக பேசல, அவங்களுக்காக பேசிட்டே சாப்பிடுறாங்க. இங்க பாக்யராஜோட இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வேகமா இறங்குற பாக்யராஜ் பின் கதவை திறந்து விட்டு வாங்க வாங்கன்றாரு. அவங்க இறங்க, நீங்க போங்க நான் பேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இறங்கின கோமதி பரவாயில்லையே வீட்டு பக்கத்துல கோவில் எல்லாம் இருக்கு அப்படின்னு அங்கேயே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள இருந்து பாக்யராஜோட அம்மாவும் அப்பாவும் வாங்க 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 வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே வாசலுக்கு ஓடி வர்றாங்க. அந்த அம்மா எல்லாருக்கும் வணக்கம்ன்றாங்க. நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு மீனா கேட்க, நீங்களாம் நல்லா இருக்கீங்களான்னு அவரு கேட்கிறாரு. நீங்க எப்படி இருக்கீங்க அத்தனை மீனா கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்மான்றாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரி வாங்க எல்லாரும் உள்ளர வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட, வாங்க வாங்கன்னு இந்த லேடியும் கூப்பிடுறாங்க. மீனா நீங்க உள்ளர போங்கம்மா நான் எடுத்துட்டு வரேன்றாரு பாக்யராஜ். இருக்கட்டும் அத்தான்னு மீனா எடுக்க போக, நீங்க உள்ளர போங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாக்யராஜ் சொல்லிட, சரி வான்னு கோமதி கூப்பிட எல்லாரும் போறாங்க. பாக்யராஜ் லக்கேஜஸ் எல்லாம் இறக்கிட்டு இருக்க உள்ளர வர்றாங்க எல்லாரும். வாங்க வாங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க அப்படின்னு அவரு கைய காமிக்கிறாரு. அப்போ மலர் வர்றாங்க. அவங்க மீனாவை பிடிச்சுக்கிட்டு, அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்றாங்க மலரும். பயணம்லாம் நல்ல வசதியா இருந்ததான்னு அவரு கேட்க, நல்லா இருந்துச்சு மாமாங்கிறாங்க மீனா. வண்டியில ஏறின உடனே தூங்கிட்டோம், சென்னை வந்த உடனே தான் எந்திரிச்சோங்கிறாங்க மீனா. ஓஹோஹோ சரி சரிங்கிறாரு அவரு. மீனாவும் ராஜியும் நல்லா தூங்கிட்டாங்க, எனக்கு தான் தூக்கமே வரல, முழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு கோமதி சொல்ல, உடனே அவங்க அதாங்க மலரோட மாமியார ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் அதே தான், ஊருக்கு எங்கேயும் போகும்போது தூக்கமே வராது அப்படின்னு அவங்க புராணத்தை பாடுறாங்க. அப்போ பாக்யராஜ் பெட்டிங்களை எடுத்துட்டு வர, ஏங்க கொடுங்கன்னு மலர் முன்னாடி வர, இல்ல நான் எடுத்துட்டு வந்துடுறேன் மலர் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாரு. ஏன் மீனா உங்க மாமியார் வர்றாங்கன்னு சொன்னாங்களே அவங்க வரலையா அப்படின்னு மலர் கேக்குறாங்க. வந்திருக்காங்களே அப்படின்னு திகைப்போட சொல்ற மீனா, இவங்க தான் என் மாமியார்னு கோமதிய கையை காட்டுறாங்க. கோமதி புன்னகையோட பார்க்க மலருக்கு சங்கடமா இருக்கு. ஐயோ இவங்க முன்னாடி இப்படி கேட்டுட்டோமேன்னு பாக்குறாங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல மாமியார் மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறாங்க மலர். உடனே கோமதிக்கு உச்சி குளிர்ந்து போயிடுது. வேற எப்படி தெரியுதுன்னு கேக்குறாங்க. இவ ஹஸ்பண்டோட அக்காவா இருப்பீங்களோன்னு நினைச்சேன்றாங்க மலர். மீனா அடி ஆத்தின்னு திக்குன்னு நெஞ்சில கைய வச்சுக்க, கோமதி மீனாவை ஏன்னு முறைக்கிறாங்க. அக்காவா அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் அப்படிதான்டி அப்படியே மெயின்டைன் பண்றி அப்படின்ற மாதிரி கோமதி பார்க்க, காண்டாமிருகத்தோட ஒய்ஃப் பயங்கர காண்டோட பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டி என்ன ஒரு நாளாவது இப்படி சொல்லிருப்பியா, வந்ததும் வராதம்மா அந்த அம்மாவை அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு முறைச்சிட்டு இருக்காங்க. கோமதியை ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு, ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, 5 பிள்ளைங்களுக்கு அம்மா, அதுல 4 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு கோமதியை அள்ளிவிட ஆரம்பிச்சுட, மலரோட மாமியாருக்கு மயக்கமே வராத குறையா இருக்கு. ஐயோ இந்த அம்மா வேற வாயை மூடாது போல இருக்கே, இப்படி பீத்திக்குதுன்னு பாக்குறாங்க. கோமதியை விடாம, ஏங்க என்ன பார்த்தா வயசானவங்க மாதிரியே தெரியலங்க அப்படின்னு கேட்க, அந்த அம்மாவும் சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சு, சின்ன பொண்ணு மாதிரிதான் இருக்கீங்கன்றாங்க. கோமதிக்கு ஏக வெக்கமும் சந்தோஷமும் வந்துடுது. மீனாவால தாங்க முடியல, அப்படின்னு ராஜியோட கைய பிடிக்கிறாங்க. அடங்கடி அப்படின்னு கோமதி மீனாவை பார்வையாலேயே மிரட்டுறாங்க. மலர் சிரிப்போட பாத்துட்டு இருக்க அவங்க மாமியார் மலரை பயங்கர எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷ் அங்க வர்றாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர, மீனா ஹாய்ங்கிறாங்க. ஏய் வாயாடி அப்படிங்க, எப்படி இருக்கீங்க அத்தான்றாங்க மீனா. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு டேபிள் மேல சாஞ்சி உட்காந்துக்கிறாரு சுரேஷ். ஏய் எல்லா இடத்துலயும் உனக்கு இதே பேர் தானா அப்படின்னு கோமதி கேட்க, நான் என்ன பண்றது அத்த, மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட், நான் ஒன்னும் பண்றதுக்கு இல்ல அப்படின்னு மீனா சிரிக்க, ராஜி கோமதின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படியே சுரேஷை பார்த்துட்டு இவருங்கிறாங்க கோமதி. ஓ முதல்ல நான் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆமா அத்தை இவங்க தான் என் மாமியாரு அப்படின்னு மீனா சொல்ல, வணக்கம்மாங்கிறாரு அவரு. இது ராஜேஸ்வரி என் ஹஸ்பண்ட் செந்தில் இருக்காங்கல்ல அவங்களோட தம்பி ஒய்ஃப்னு மீனா இன்ட்ரடியூஸ் பண்ண, ராஜியும் வணக்கம் சொல்றாங்க. அப்படி மீனாவோட மாமா கேட்க, எக்ஸாமுக்காக வந்திருக்கான்றாங்க மீனா. அத்தை இது ராகவன் மாமா, எங்க அம்மாவோட அண்ணன், இவங்க தான் லக்ஷ்மி அத்தை. பாக்யராஜ் அத்தானே நீங்க ஏற்கனவே பாத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, கோமதி ஆமா ஆமாங்கிறாங்க. அவரு தான் பெரிய பையன், இவங்க அழகுமலர் அண்ணி, பாக்யராஜ் அத்தானோட ஒய்ஃப் அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே வணக்கம்னுக்குறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. நல்ல பேருமா, நல்லா இருக்கு, கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்ற கோமதி, எங்க வீட்லயே ஒருத்தர் இருக்கிறா, தங்கமயிலுன்னு பேரு.
அப்படின்னு முணுமுணுத்துக்கிறாங்க. உடனே சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிற கோமதி எப்படிலாம் பேர் வைக்கிறாங்கன்றாங்க. இவரு சுரேஷ் அத்தா, சின்ன அத்தா, அம்பத்தூர் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல கோமதி அவரை பார்க்க அவரு ஒரு வணக்கம் போடுறாரு. கோமதிய தலையை ஆட்டிக்கிறாங்க. ஒய்ஃப் எங்கன்னு கேக்குறாங்க மீனா. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு அமைதி வந்துருது. ராகவன் மலரை பார்க்க மதிய கொல்லப்புறத்துல இருக்கா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்னு மலர் போறாங்க. மிஸ்டர் ராகவன் தன்னோட மகன் கல்யாணத்துக்கு தங்கச்சி வீட்டை கூப்பிடலையாமா. இப்போதான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல இதை மெர்ஜ் பண்றோன்ற ஐடியா அவங்களுக்கு வந்திருக்காது போல இருக்கு. இப்பதான் திடீர்னு உறவுகள் உரிமைகள்லாம் முளைக்குது. மலர் உள்ளர போக மீனா நீ ஏன் சுரேஷ் கல்யாணத்துக்கு வரவே இல்ல அப்படின்னு லட்சுமி அம்மா கேக்குறாங்க. அதான் அம்மா வந்தாங்களே அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அம்மா வந்தா நீ வர மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு ராகவன். மீனா உங்க அம்மாவை நாங்க எங்கேயுமே பார்க்கவே இல்லையே, வரணும்னு தான் அம்மா நினைச்சேன், ஆனா முடியல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போது மலர் மதிய கூட்டிட்டு வர்றாங்க. வர்ற மதி எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல, இவங்க தான் அழகுமதி, சுரேஷோட ஒய்ஃப் அப்படின்னு மலர் இன்ட்ரடியூஸ் பண்ண வணக்கங்கன்றாங்க எல்லாரும். அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அழகுமதி இந்த பேர் கூட நல்லா தான் இருக்குல்லன்றாங்க கோமதி. பேருக்கு ஏத்த மாதிரி ரெண்டு மருமகளுங்களும் அழகா இருக்கீங்க அப்படின்னு கோமதி சொல்ல ரெண்டு பேரும் உண்மையான சந்தோஷத்தோட சிரிக்கிறாங்க. இதுதான் மீனா நான் சொன்னேன் இல்லைன்னு மலர் சொல்ல, நல்ல வேலையா மதி எப்ப சொன்னீங்கன்னு கேட்காம ஹாய்ங்கிறாங்க மீனா கிட்ட. மீனாவும் ஹாய் சொல்லிட்டு இவங்க என்னோட அத்தை, இவ ராஜி என்னோட கோ சிஸ்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க மீனா. ராஜி ஒரு ஹாய் சொல்ல மதியம் ஒரு ஹாய் சொல்றாங்க. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், அவளை மட்டும் கல்யாணத்துக்கு வரலையான்னு கேட்டீங்கல்ல, மீனாவோட புகுந்த வீட்டு ஆளுங்க உங்களுக்கும் சொந்தக்காரங்க தானே அப்படின்னு கோமதி கேட்க ராகவனோட ஒய்ஃப் ஐயோன்னு முழிக்கிறாங்க. ஆமா நான் உங்களுக்கு என்ன உறவு வேணும்? உங்களுக்கு நான் தங்கச்சி முறை வேணும், அப்ப எங்களையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா அப்படின்னு கோமதி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கேளுங்க தங்குறாங்க மீனா. இப்ப பதில் சொல்லுங்கன்றாங்க மீனா. லட்சுமி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க, ராகவன் அதை விட முழிச்சிட்டு இருக்க. வந்தவுடனே எப்படி போடுன்னு போடுறாங்க பாரு அப்படின்னு கோமதிய சந்தோஷமா பார்த்துட்டு சொல்றாங்க மதிக்கிட்ட. மலருக்கு இதுல ரொம்ப சந்தோஷம். உடனே லட்சுமி சுதாரிச்சுக்கிட்டு, கல்யாணம் அவசரமா நடந்தது, ரிசப்ஷன் ஒரு பொண்ணோட, கல்யாணம் இதோ இவளோட, இதுல நான் எங்க இருந்து உங்களை எல்லாம் கூப்பிடுறது அப்படின்னு லட்சுமி சொல்ல ரெண்டு பேரும் சங்கடமா நிக்கிறாங்க. கோமதியை சமாளிச்சுக்கிட்டு, அப்படிலாம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, அதனாலதான் எங்களை கூப்பிடலையோ அப்படின்னு அதுக்கும் ஒரு கேள்வியை கேட்டு வைக்க, என்னங்க இந்த அம்மா கிட்ட நாம சிக்கிக்கிட்டோம் போல இருக்கேன்னு பாக்குறாங்க உங்க ஹஸ்பண்ட். இல்லத்த அம்மாவுக்கே போன் பண்ணி தான் சொன்னாங்கன்னு மீனா சமாளிக்க, நம்ம வீட்லயும் தான் எல்லார்கிட்டையும் போன் இருக்கு, நீங்க கூப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா வந்திருப்போம்ல அப்படின்னு கோமதி கேட்க ராகவன் முழின்னு முழிக்கிறாரு. அது எனக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம், சந்தோஷமா வாங்கன்றாரு அவரு. கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட வருவோன்னு இப்பவே துண்டு போடுறாங்க கோமதி. சொல்றவங்க ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து மேல வைக்க மீனா ஒரு ராஜி அதை திறக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்து ஒரு பேக் எடுக்கிறவங்க, இந்தாங்க இங்கதான் தங்க போறேன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே நிறைய பண்ணிருப்பேன், நான் ஒரு நல்ல குக்குங்க, திடீர்னு முடிவு பண்ணதுனால எதுவும் செய்ய முடியல, கடையில தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு கோமதி அந்த பைய கொடுத்துட்டு மதியோட கண்ணத்துல செல்லமா தட்டிட்டு வர்றாங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறாங்க லட்சுமி. ஏங்க ஒரு வீட்டுக்கு முதல் தடவையா வர்றோம், வெறுங்கைய வீசிட்டு வர முடியுமா அப்படின்னு கோமதி கேட்க எல்லாரும் சிரிப்போட பாக்குறாங்க. பாப்பா எங்கன்னு மீனா கேட்க, ஸ்ருதியோட இருக்கா, ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட இதோ வரேமான்னு சவுண்ட் கேக்குது. கொஞ்ச நேரத்துல ராகவிய கூப்பிட்டுக்கிட்டு ஸ்ருதி வர்றாங்க. ராகவி குட்டி வாங்க இங்க வாங்க அப்படின்னு மீனா கூப்பிட அந்த குழந்தைய ஹாய் அப்படின்னு ஓடி வருது. மீனா தூக்கி மடியில வச்சுக்கிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க அந்த குழந்தை. அதோ அங்க பார் ஸ்ருதி, இவ வந்து ராகவி, பாக்யராஜ் அத்தானோட பொண்ணு அப்படின்னு மீனா சொல்ல, வா பாப்பா வாடா செல்லோன்னு கூப்பிடுறாங்க கோமதி. போன்னு மீனா இறக்கி விட அந்த குழந்தை கோமதி கிட்ட வர்றாங்க. அழகா இருக்க அப்படின்னு கண்ணத்தை தடவி முத்தம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போறியான்னு கோமதி கேக்குறாங்க. ஆமா போறேன்றாங்க ராகவி. அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்க, ராகவி என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மீனா கேட்க அந்த குழந்தை ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன தாங்குற மாதிரி பார்க்க, ஏய் குழந்தையா இருக்கும் போது பார்த்தது எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பாக்யராஜ் கேட்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான், நான் தான் உன் மீனா சித்தி உனக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாக்லேட் பிடிக்குமா உனக்குன்னு பேக திறக்கிறாங்க மீனா. அப்படின்னு ராகவி சொல்ல, வா அப்படின்னு மீனா ஒரு சாக்லேட் எடுத்து நீட்டா தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க ராகவி. சுத்தி முத்தி பார்த்துட்டு இன்னொரு பையன் எங்கன்னு கோமதி கேக்குறாங்க. அவன் பெங்களூர்ல இருக்கான், இன்னொரு பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு 2 பசங்க, அவ பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லட்சுமி. பரவாயில்லையே, அப்படியே நம்ம வீடு மாதிரி தான் உங்க வீடும், எனக்கும் 3 பசங்க 2 பொண்ணுங்க, கடைக்குட்டி அரசிக்கு மட்டும்தான் இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு அரசி சொல்ல லட்சுமி அப்படின்னு சிரிப்போட தலையாடுறாங்க. அவளை நம்பிதான் வீட்டை விட்டுட்டு வந்திருக்கேன்,
என்ன பண்ண போறாளோ தெரியல அப்படின்றாங்க கோமதி. பரவாயில்ல, உங்க பொண்ணை நம்பி வீட்டையே விட்டுட்டு வந்திருக்கீங்க, ஆனா இவங்களெல்லாம் நம்பி ஒரு காஃபி கூட போட சொல்ல முடியாது அப்படின்னு ஸ்ருதியை காமிச்சு சொல்றாங்க அவங்க அம்மா. அம்மா அப்படின்னு ஸ்ருதி சலிப்போட கூப்பிட, இப்பதானே வந்திருக்காங்க, அந்த கதையெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம், இப்ப நான் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன்றாங்க மலர். இரு இரு இரு, நாங்க குளிச்சுட்டு வந்து அப்புறமா காஃபி சாப்பிடுறோன்றாங்க கோமதி. அப்படின்னு மலர் தலையாட்ட, மலரு அவங்க 3 பேருக்கும் அவங்க ரூமை காமிங்கிறாரு ராகவன். சரிங்க மாமா அப்படின்றவங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. மலர் நான் வேணா காட்டவான்னு கேட்க, இல்ல பரவாயில்ல விடுங்க அப்படின்னு அவங்களே லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. குடுமலரு நான் வேணா ரூம்ல வைக்கிறேங்கிறாரு பாக்யராஜ். அவர்கிட்ட குடுமீனா அப்படின்னு ஆளாளுக்கு லக்கேஜ் எடுத்துட்டு அங்க இருந்து போறாங்க. அடுத்தது சாப்பாட்டு கடை தான். ராகவன் மேல டேபிள்ல உட்கார்ந்து இருக்க, கீழே சுரேஷ் பாக்யராஜும் ஆப்போசிட்ல அவங்க அம்மா உட்கார்றாங்க. கெஸ்ட் 3 பேரும் சாப்பிட வரலையான்னு சுரேஷ் கேட்க, வருவாங்கடா, மதி கூப்பிட போயிருக்கான்றாங்க அவங்க அம்மா. மலர் வேக வேகமா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. 3 பேரும் ரெடியாகி வர, வாங்க வாங்க வந்து உட்காருங்கன்றாங்க லட்சுமி. வா உட்காரு அப்படின்னு மீனாவை சுரேஷ் உட்கார வைக்கிறாரு. வேலைக்கு போறவங்க வெளியில போறவங்க சாப்பிட்டோம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்றாங்க கோமதி. அப்படின்னா நாங்களும் அப்புறமாவே சாப்பிட்டுக்கிறோம்னு மீனா எழுந்திருக்க போறாங்க. ஏய் நீ ஆபீஸுக்கு போக வேணாமான்றாங்க கோமதி. போகணும் தானே மீனா சொல்ல, அப்ப சாப்பிடுங்கிறாங்க கோமதி. நீயும் சாப்பிடுறேன்னு சொல்ல, வந்ததுக்கு அப்புறம் தடவையா வாயத்திருக்கிற ராஜி சரிங்க தின்றாங்க. நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாமேங்கிறாரு பாக்யராஜ். இப்பதானே காஃபி குடிச்சேன், கொஞ்சம் லேட்டாவே சாப்பிடுறேன்றாங்க கோமதி. ஏன் அத்தை, நீங்க மாத்திரை சாப்பிடணும் தானே அப்படின்னு மீனா கேட்க, அதை மறந்துட்டேன் பாரு அப்படின்னு கோமதி நெத்தியில கைய வைக்கிறாங்க. உங்களுக்கும் பிரஷர் இருக்கா அப்படின்னு லட்சுமி ரொம்ப ஆர்வமா கேட்க, ஆமா கொஞ்சமா இருக்குன்றாங்க கோமதி. இப்பதான் வந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஓ வயசானாலே பிரஷரு சுகரு எல்லாம் வந்துருது அப்படின்னு கோமதிக்கு வயசாயிடுச்சுங்கிறத சொல்லியே ஆகணும்னு சொல்றாங்க லட்சுமி. கோமதி மீனாவையும் ராஜியும் ஒரு பார்வை பார்த்துட்டு, இல்ல இந்த காலத்துல வயசுக்கும் நோய்க்கும் சம்பந்தமே இல்லைங்க, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னென்னமோ வருது அப்படின்னு கோமதி தான் சின்ன பொண்ணு தானே ப்ரூவ் பண்ணணும்னு பேசுறாங்க. சபா சரியான போட்டி ஓடிட்டு இருக்கு. ஏத்த நீங்களும் லேட்டா தான் சாப்பிடுவீங்களோன்னு கேக்குறாங்க மீனா. இல்ல 9 மணிக்கு முன்னாடி சாப்பிடலன்னா எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு லட்சுமி அம்மா சொல்ல, எல்லாரும் அடுத்து என்ன சொல்றதுன்னு லைட்டான ஸ்மைலோட சமாளிக்கிறாங்க. மதி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, மலர் பாஞ்சு பரிமாறிட்டு இருக்காங்க. கோமதி பார்த்துக்கிட்டே இருக்கவங்க, என்னம்மா வந்துகிட்டே இருக்கு, ஹோட்டல் மாதிரி இவ்வளோ சமைச்சிருக்காங்க, வீடு தானே கொஞ்சமா பண்ணா என்னங்கிறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு லட்சுமி சொல்ல, ஏன் அத்தை காலையிலே எப்படி இவ்வளவையும் சாப்பிட முடியுங்கிறாங்க மீனா. சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஆபீஸ் போக முடியாது, இங்கே எங்கேயாவது ஓரமா படுத்து தூங்க வேண்டியதுதாங்கிறாங்க மீனா. போய் தூங்கு, யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு சுரேஷ் சொல்ல, தூங்குறதாங்கிறாங்க மீனா. ஆமாங்கிறார் அவரு, வந்ததே வேலைக்கு போகணுங்கிறதுக்காக தான், இதுல எங்க இருந்து தூங்குறது அப்படிங்கிறாங்க மீனா. கோமதி இந்த பக்கமா அந்த பக்கமா பார்த்துட்டு, ஏமா வேற ஏதாவது இருக்கா, இம்பட்டு தானா அப்படின்னு கோமதி கேட்க, அப்படியே பரிமாறிக்கிட்டே வந்து, இன்னும் இருக்குங்கம்மாங்கிறாங்க அவங்க. வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்கன்னு இம்பட்டையும் சமைச்சிங்களாக்குன்றாங்க கோமதி. அவங்களுக்கு வேணும் மாமியார் சொல்லிட்டு இருக்க, நாங்க என்ன வெளியே ஆளுங்களா? ஆமா, இதெல்லாம் யார் சமைச்சதுன்னு கேக்குறாங்க கோமதி. நீங்களா அப்படின்னு பக்கத்துல இருக்க லட்சுமியை பார்த்து கேட்க, நானும் ஒரு காலத்துல இதை விட அதிகமா சமைச்சவதான், இப்பெல்லாம் என்னால முடிய மாட்டேங்குது, எல்லாம் மலர் தான் சமைச்சா அப்படின்றாங்க அவங்க மாமியாரு. நான் மட்டும் சமைக்கல, மதியம் ஹெல்ப் பண்ணாங்கிறாங்க மலர். உடனே மதியம் அங்க வர்றவங்க, நான் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி கொடுத்தேன், சின்ன வேலைங்க தான் செஞ்சேன், குக்கிங் எல்லாமே இவங்க தான்றாங்க. பரவாயில்லம்மா, எப்படிமா இம்பட்டையும் சமைச்சேன்றாங்க கோமதி. மலர் சிரிப்போட நிக்க, நாங்க என்ன வெளியாளுங்களா, எங்களுக்காக எதுக்குமா இம்பட்டு சமைக்கணுமான்னு கேக்குறாங்க கோமதி. அத்தை எல்லா நாளும் இவங்க இம்பட்டு சமைப்பாங்கன்றாங்க மீனா. எம்மா இம்பட்டையும் சமைக்க எவ்வளவு நேரம் ஆச்சுன்றாங்க கோமதி. ஏம்மா நேரத்தை பார்த்தா நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு காண்டாமிருகம் ராகவன் கேக்குறாரு. அதாவது வீட்டுல இருக்கவங்களும் சரி வெளியே இருந்து வர்றவங்களும் சரி மனசார சாப்பிடணும், இதுதான் எங்க வீட்டோட பழக்கமேன்றாரு அவரு. அது சரி, சாப்பிடுறவங்கள பத்தி யோசிக்கிறீங்களே, சமைக்கிறவங்கள பத்தி யோசிக்க வேணாமான்னு கோமதி கேக்குறாங்க. இம்பட்டையும் சமைக்கணும்னா இந்த புள்ள பொழுதானிக்கும் சமையல் கட்டுல தான் இருக்கணும் போல, அதுவும் இந்த வெயில்ல அப்படின்னு கோமதி சொல்ல, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கூச்சப்படாம சாப்பிட்டுக்கிட்டே, சாப்பிடுங்க அப்படின்றாங்க லட்சுமி. நீங்க நாளைக்கு குன்னக்குடிக்கு போய் எங்களை பத்தி பெருமையா சொல்லணும்ல, நாங்க எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம், அவங்க வகை வகையா ஆக்கி போட்டாங்கன்னு அப்படின்னு ராகவன் சொல்ல, அதெல்லாம் சரிதாங்க, அதுக்காக இவ்வளவு செய்யணுமா? நானா இருந்திருந்தேன்னு வைங்களேன், இட்லியை வச்சு சாம்பார் வச்சு சட்னி வச்சு வச்சிருப்பேன், அவ்வளவுதான், என்னால இம்பட்டெல்லாம் செய்ய முடியாதுப்பான்றாங்க கோமதி. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே சாப்பிடுறாங்க. கோமதியும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ராஜகிட்ட திரும்பி நல்லா இருக்குல்லங்கிறவங்க,
இட்லி மல்லிப்பூ மாதிரி இருக்குமான்றாங்க. மலர் லைட்டான சிரிப்போட நின்றுட்டு இருக்க. அது எப்படிம்மா? நானும் பார்க்குறேன், பூரியில ஒரு சொட்டு எண்ணெய் இல்ல, அதுவும் கிழங்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு சொட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்றாங்க கோமதி. பரவாயில்ல, மனசுல நினைக்கிறத ஸ்கிரீன் போடாம பேசுற ஒரு லேடி போல இருக்கு அப்படின்னு மதி மலரை இறுக்கமா கட்டிக்கிறாங்க கைய. அண்ணி, பொங்கல் டாப் நாச்சு அப்படின்னு மீனா சொல்ல, அக்கா வடையும் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க ராஜி. ஆமா, நல்லா மொறுமொறுன்னு பண்ணிருக்க அப்படின்னு கோமதி சொல்ல, மலரும் மதியம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சிலர் வீட்டுல அவங்க சாப்பாட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டினா, ஓ இதுங்க முன்ன பின்ன இதெல்லாம் பார்த்ததே இல்லை போல இருக்குன்னு நினைச்சிருவாங்க. அவங்க மாமியார் லக்ஷ்மி அதே நினைப்போடு தான் வளைச்சு கட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கோமதி கொஞ்சோண்டு கேசரி எடுத்து வாயில வச்சுட்டு, ஏமா கேசரியில அன்னாசி போட்டியான்னு கேக்குறாங்க. ஆமான்றாங்க மலர். அற்புதமா இருக்குமா, வாயில வச்சா அப்படியே வழுக்கிக்கிட்டு போகுதுமா அப்படின்னு கோமதி சொல்ல, இப்ப மலரும் மதியம் சந்தோஷமா ஒருத்தரை பார்த்து சத்தமாவே சிரிக்கிறாங்க. அண்ணி எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, தேங்க்யூன்றாங்க மலர் சந்தோஷமா. சும்மா சொல்லக்கூடாதுமா, கைப்பக்குவம் கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, பிரமாதமா சமைச்சிருக்க, நல்லா இருமான்றாங்க கோமதி. பா, இப்படி ஒரு சாப்பாடு, அதுவும் விதவிதமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றாங்க கோமதி. மதியம் மலரும் நிறைவா ஒத்த கையை ஒருத்த புடிச்சுக்கிறாங்க. இந்தம்மா வேற முன்ன பின்ன எதையுமே பார்த்தது இல்லாத மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு இருக்குது. இவளுக்கு எங்கேயாவது தலைக்கு மேல ஏறிட போகுதுன்னு லட்சுமி அம்மா பாக்குறாங்க. ராகவன் என் இலையில இருக்கிறது மட்டும் இல்ல, குண்டால இருக்கிறதையும் நானே சாப்பிட்டுருவேன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அடுத்ததா எல்லாரும் சாப்பாட்டுல கவனம் செலுத்த மலர் பாஞ்சு பாஞ்சு பரிமாறுறாங்க. ரொம்ப நேரம் சாப்பாட்டு கடை தான் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க கிளம்பிட கோமதி ஒரு புக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ராகவன் ஒரு சேர்லையும் லட்சுமி ஒரு சேர்லையும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ பாக்யராஜ் பேக்கோட வர, வாப்பா வந்து உட்காருன்றாங்க கோமதி. இல்லங்கம்மா அப்படின்னு அவரு பேக் சரி பண்ணிட்டு இருக்காரு. உங்க பொண்ணுக்கு வரன் பாக்குறீங்களா அப்படின்னு ராகவனோட ஒய்ஃப் கேட்க, இல்ல படிப்பெல்லாம் முடிஞ்சதுதான் பாக்கணும்ன்றாங்க கோமதி. உங்க பொண்ணுக்குன்னு கோமதி கேட்க, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டா, அதனால நாங்க இப்ப பாக்கல அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டு இருக்க. லஞ்ச் எடுத்துட்டு வர்றாங்க மலர். வேலைன்னு இருக்கிறது பொண்ணுங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு கோமதி கேட்க, உங்க பசங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களான்னு கோமதி கிட்ட லட்சுமி கேக்குறாங்க. இருக்கு, என் பொண்ணு குழலிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, சரவணனுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு கோமதி சொல்ல, இப்பதான் லட்சுமிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஓ, பேர பிள்ளைங்களா இருக்காங்களா அப்படின்னு கேட்க கோமதி மனசார சிரிச்சுட்டு, ஆமாங்க, அத சொன்னா எல்லாரும் மூக்கு மேல விரல வைப்பாங்க, அது என்னமோ தெரியலங்க, எனக்கு மட்டும் வயசே ஆக மாட்டேங்குது, உங்க மருமகளை என்ன சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டா அப்படின்னு கோமதி பீத்த ஆரம்பிக்க இவங்களுக்கு காண்டாயிட்டு இருக்கு. கையால் ஆகாதவங்களா மலரை முறைச்சிட்டு இருக்காங்க. கோமதி சொல்றதை கேட்டுட்டு சந்தோஷமா நின்று சிரிச்சிட்டு இருந்த மலர் மாமியார் முறைக்கிறத பார்த்துட்டு அப்படியே கப்பச்சிப்புன்னு ஆயிடுறாங்க. அவ அப்படிதான் சும்மா எதையாவது சொல்லிட்டு இருப்பா. பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தா வயசு தெரியதானே செய்து அப்படின்னு லட்சுமி, எப்படியாவது நீ ஒரு கிழவிதான் அப்படின்னு ஒத்துக்க வைக்கணும்ன்ற முடிவோடு கோமதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கோமதி கொஞ்சம் தடுமாறிட்டு, அப்படியா சொல்றீங்க அப்படிங்கிறவங்க சேலையெல்லாம் நெய்வு விட்டுக்கிட்டு, தம்பி தம்பி என்ன பாருப்பா, ரொம்ப வயசு தெரியுதா என்ன அப்படின்னு கேட்க, அவரு பாவம் திரு திருன்னு முழிக்கிறாரு. ஏன்னா இந்த பக்கம் அவங்க அம்மா முறைச்சிட்டு இருக்காங்க. அவரோட நிலைமை தர்ம சங்கடமா இருக்க மலர் அதுக்கு மேல பாவமா இருக்காங்க. சடக்குன்னு பாக்யராஜ், நான் உங்களை எப்படி கூப்பிடணும்னு கேக்குறாரு. நான் உனக்கு சித்தி முறை வேணும் பண்றாங்க கோமதி. அப்படிதானேக்கா அப்படின்னு லட்சுமிய டக்குன்னு அக்கா வைக்கிடுறாங்க. ஆமாமா, சித்தி முறைதான்றாங்க உங்களும். ராகவன், ஊர்ல என்ன பண்றீங்க, விவசாயமானு கேக்குறாரு. என் வீட்டுக்காரரு பெரிய மளிகை கடை வச்சிருக்காரு. நீங்க குன்னக்குடிக்கு வந்து கேட்டு பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் ராஜியும் கிளம்பி வர்றாங்க. அண்ணி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மீனா வர, வா மீனா கிளம்பியாச்சான்றாங்க மலர். கிளம்பியாச்சண்ணி. என்ன இத்தனை டிஃபன் பாக்ஸ் அதுக்குள்ளேயே வா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. என்ன மீனா கிளம்பிட்டியான்னு ராகவன் கேட்க, ஆமாமாமா கிளம்பிட்டேன்றாங்க. ஏமா உனக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கம்மான்னு ராகவன் கேட்க, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இல்ல, கோச்சிங் சென்டருக்கு தான் போறேன்றாங்க ராஜி. உனக்கு எங்க வேலை மீனா அப்படின்னு அவர் கேட்க, அது ரொம்ப தூரமாமா, எக்மோர்லன்றாங்க மீனா. அப்படின்னு மலர் அதிர்ச்சியோட பார்க்க, எப்படி போவீங்க ரெண்டு பேருன்னு ராகவன் கேக்குறாரு. நாங்க ஆளுக்கு ஒரு ஆட்டோ எடுத்துக்குவோன்றாங்க மீனா. எப்படி தனித்தனியா போவீங்க, நான் கொண்டு வந்து விடுறேங்கிறாரு பாக்யராஜ். நானும் ராஜியும் வேற வேற டைரக்ஷன்ல போறோம் அத்தான், நீங்க எப்படி எங்களை கொண்டு வந்து விடுவீங்கன்னு மீனா கேக்குறாங்க. நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சொல்றதுன்னு பாக்யராஜ் அப்படியே நிக்கிறாரு. அப்போ மதியம் புடவை கட்டிட்டு அங்க வந்து நிக்க, நீயே வேலைக்கு கிளம்பிட்டியான்னு அவங்க மாமியார் கேக்குறாங்க.
அவங்க எந்த பதிலும் சொல்லல வழக்கம் போல. மலர் டிஃபன் கேரியர் எண்ணிட்டு தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாங்க. ஏமா நீ என்ன வேலை பாக்குறன்னு கேக்குறாங்க கோமதி. காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன் அப்படின்னு மதி சொல்ல, ஓ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே டெம்பரவரி தான், இன்னும் பர்மனன்ட்லாம் ஒன்னும் ஆகல அப்படிங்கிற லட்சுமி வெறும் 20,000 தான் சம்பளம்னு சொல்லிடுவாங்களோன்னு பார்த்தா அதை சொல்லல. 3 பேருக்கும் ஒரே இடத்துல தான் வேலைன்னா ஒரே வண்டியில போலாம், நீங்க ஆளுக்கு ஒரு திசையில போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து யூனிஃபார்மோட சுரேஷ் வராரு. நீயும் கிளம்பிட்டியாடான்னு ராகவன் கேட்க ஆமாப்பாங்கிறாரு. போலீஸ் ட்ரெஸ்ல ஜம்முன்னு இருக்காருங்கிறாங்க கோமதி. எல்லாரும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. காலையில 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வீடே ஜேன்னு இருக்கும். அப்புறம் நானும் இவரும் மலரும் மட்டும்தான். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிட்டையர் ஆனாரு. அதுக்கு முன்னாடி நானும் மலரும் மட்டும்தான் இருப்போம். இவளுக்காவது செய்யறதுக்கு வேலை இருக்கும், எனக்கு அதுவும் இல்லாம வெறுமனே சும்மா உட்கார்ந்துருப்பேன், போர் அடிக்கும் அப்படிங்கிறாங்க லட்சுமி. இப்பதான் நான் வந்திருக்கேன்ல, நாம பேசிட்டு இருப்போன்றாங்க கோமதி. ஐயோ கோமதி, உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கலையே நாங்க. ஏன் நீங்களும் வெறுமனே உட்கார்ந்துருக்கீங்க, மலருக்கு கூடமாட உதவி பண்ண வேண்டியது தானே கேட்பீங்கன்னு பார்த்தா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்களே. தெருமுனையிலேயே ஆட்டோ கிடைக்குமா இல்ல புக் பண்ணணுமா அத்தான்னு கேக்குறாங்க மீனா. புக் பண்ணணும்பா, இதோ நான் புக் பண்றேன் அப்படின்னு பாக்யராஜ் போன் எடுக்க போறாரு. ஒரு நிமிஷம் இரு பாக்யராஜ், நீயே மீனாவை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல விட்டுடுங்கிறாரு ராகவன். மாமா எக்மோர் வரைக்கும் வந்துட்டு இவர் பேங்குக்கு திரும்பி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கிறாங்க மீனா. இருக்கட்டும்பா, அது பரவாயில்லப்பாங்கிறாரு பாக்யராஜ். இல்லத்தான் வேண்டாம், நானே போய்க்கிறேங்கிறாங்க மீனா. சரி வேண்டாம் விடு அப்படிங்கிற ராகவன். உன் பேர் என்னமா சொன்ன அப்படின்னு ராஜி கிட்ட கேக்குறாரு. ராஜேஸ்வரிங்கிறாங்க ராஜி. ராஜேஸ்வரி, ஏன் நீ ராஜேஸ்வரிய கோச்சிங் கிளாஸ்ல விட்டுடுங்கிறாரு. நானே போய்க்கிறேன்றாங்க ராஜி. தெரியாத ஊர்ல தனியாலாம் போக வேண்டாமா, பாக்யராஜ் கூடவே போங்கிறாரு பெரியவரு. இல்ல எதுக்கு தேவையில்லாத சிரமங்கிறாங்க ராஜி. அப்போ நீ சுரேஷ் கூட போ, நீ கொண்டு போய் விட்டுருப்பா அப்படின்னு ராகவன் சொல்ல, அப்பா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு சுரேஷ். அதுக்குள்ள மீனா, மாமா யாருமே அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு வர வேணாமே, நானும் ராஜியும் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு போயிடுறோம், நான் ஆட்டோ எடுத்துட்டு ராஜியை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அப்படியே போய்க்கிறேனே அப்படிங்கிறாங்க மீனா. இல்ல அதெல்லாம் சரியா இருக்காது சுரேஷ், நீ கொண்டு போய் விடுங்கிறாரு அவங்க அப்பா. அவரு வேற வழி இல்லாம சரிப்பாங்கிறாரு. எல்லாரையும் மாறி மாறி பாக்குற கோமதி, நீ எப்படிமா போவேன்னு மதி கிட்ட கேக்குறாங்க. நான் காலேஜ் பஸ்ல போவேன்றாங்க மதி. ஆமா நீ எதுக்கு பஸ்ல போய்கிட்டு உன் புருஷன் கூட போக வேண்டியதானேமான்னு கேக்குறாங்க கோமதி. புருஷனா இவனாங்கிற மாதிரி பாக்குறாங்க மதி. சுரேஷ் அச்சச்சோன்ற மாதிரி பாக்குறாரு. அவங்க 2 பேரும் மாறி மாறி பாத்துக்க எல்லாரும் அவங்கள பாக்குறாங்க. இல்லங்க நான் பஸ்லயே போய்க்குவேன்றாங்க மதி. இல்லம்மா நீ உன் புருஷன் கூடயே போ, மீனாவையும் ராஜியை நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கோமதி சொல்றாங்க. அத்தை எதுக்கு அத்தை, அப்புறம் உங்களை டிராப் பண்ண நாங்க இங்க வரணும் அப்படிங்கிறாங்க மீனா. எதுக்கு இத்தனை குழப்பம், நான் முடிவா ஒன்னு சொல்றேன், பாக்யராஜ் நீ ராஜேஸ்வரிய கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு ராகவன் சொல்ல, சரிப்பான்றாரு ஒரு உடனே. உனக்கு நேரம் ஆகுது இல்ல ராஜி, நீ கிளம்புன்றாங்க கோமதி. எப்போ ஆட்டோ சொல்லி அது வந்து நீ தம்பி கூடயே கிளம்புன்னு கோமதி சொல்ல, சரிங்க தன்றாங்க ராஜி. அப்ப நான் வரேன் வரேங்க அப்படின்னு ராஜி எல்லார்கிட்டையும் சொல்ல, வரேன்ப்பா வரேம்மா வரேன் மலரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு பாக்யராஜ். எல்லாருக்கும் பை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ராஜி. வரண்டான்னு சுரேஷ் கிட்ட சொல்ல, சரின்னு என்ன முதுகுல தட்டுறாரு அவரு. சரி நான் கிளம்பட்டுமாப்பான்னு சுரேஷ் கேட்க, சரிப்பா நீ மதிய கூட்டிட்டு கிளம்புங்கிறாரு அவங்க அப்பா. சுரேஷ் என்னடா பண்றதுன்னு திருன்னு முழிக்க மதியம் முழிக்கிறாங்க. என்னடா பாக்குற, கூட்டிட்டு போன்றாங்க அவங்க அம்மா. இல்ல இன்னொரு 5 நிமிஷத்துல காலேஜ் பஸ் வந்துடுன்றாங்க மதி. அதான் மாமா சொல்றாருல்ல இன்னைக்கு இவன் கூடயே போ அப்படின்னு லட்சுமி சொல்ல, டேய் கூட்டிட்டு போடாங்கிறாரு அவங்க அப்பா. பா அப்படின்னு அவரு மதிய கூப்பிட, ஏய் சுரேஷ் இந்தா லஞ்ச் அப்படின்னு கொண்டு வந்த மலர் நீட்ட பைங்கன்னு சொல்லிட்டு மதியம் கிளம்புறாங்க. கொஞ்சம் அப்படியே எல்லாரும் கிளம்பிட, சரி நானும் அப்படியே கிளம்புறேங்கிறாங்க மீனா. எங்க போற, இரு மலரு நீ ஒரு ஆட்டோவை வர சொல்லுங்கிறாரு பெரியவரு. மோகனை கூப்பிடு, அவன் தான் மெதுவா கொஞ்சம் பொறுமையா ஓட்டுவான் அப்படின்னு ராகவன் சொல்ல, சரிங்க மாமான்றாங்க மலர். ஓகே ஆட்டோ புக் பண்ற வேலை மிச்சம்ன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. நானே கொண்டு போய் விட்டுடுறேன்னு அவங்க மாமா சொல்ல, அப்படின்னு தகச்சு போற மீனா, இல்ல மாமா நானே போய்க்கிறேங்கிறாங்க. அதான் தெரிஞ்சவங்கள வர சொல்லியிருக்கீங்களே அப்புறம் என்னங்கிறாங்க மீனா. ஆமா சொல்லியிருக்கேன் தான், அதுக்காக உன்னை தனியாலாம் விட்டுற முடியாது, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன்னு அவங்க மாமா சொல்ல, ஐயோ வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு இருக்கு மீனாவுக்கு. கோமதி அதை புரிஞ்சுக்காம, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க மாமாவை பாக்குறல்ல, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும்,
அப்படிங்கிறாங்க கோமதி. ஐயோ கோத்து விடுறீங்களே அத்த, அதுல தானே பிரச்சனையே அப்படின்னு மீனா மண்டையை சொல்லிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு வான்றாங்க கோமதி. சரி சரிங்க மாமா, சரிங்க அத்த அப்படின்னு வழிஞ்சிட்டு இருக்காங்க மீனா. என்ன வர்றாங்களான்னு மலர்கிட்ட கேட்க, மாமா தெருமுனையில தான் இருக்காங்களாம், 2 நிமிஷத்துல வந்துருவாராங்கிறாங்க. சரி நாங்க அப்ப கிளம்புறோம் அப்படின்னு உருண்டு பொருண்டு எழுந்து நிக்கிறாரு அவரு டங்கு டங்குன்னு மீசை இல்லாத பூனை மாதிரி நடக்க, ஐயோ அத்த ஏன் இப்படி கோத்து விட்டு தொலைறீங்கன்ற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்காங்க. ஐயோ பாவம் மீனா நீங்கிற மாதிரி மலரும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் யார்கிட்ட மாட்டினீங்களோ இல்லையோ தெரியல, ஆனா பாமோ அப்படிங்கிறத தான் பாண்டியன் ஸ்டோருக்கு முன்னாடி, பாப்பி பாண்டியன் ஸ்டோருக்கு பின்னாடிங்கிற மாதிரி நாங்க தான் உங்க எல்லார்கிட்டையும் மாட்டிட்டு முழிக்கிறோம்னு நினைக்கிறோம். சரி இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுது, அதுவும் எப்படி நடக்க போகுது, இந்த மகா சங்கமம் எப்படி இருக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.